மேடம் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியுதா மேடம்? நல்லா தெரியுது சார். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய நிர்வாகி நான் தான் மேடம். நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன். தெரியும் எனக்கு ஏற்கனவே. நீங்கள் கொஞ்ச நாளாக வரலையே, என்ன காரணம்? என்னன்னு தெரியல மேடம், கேப் ஆயிடுச்சு. இன்னும் என்ன மேடம், சட்டி ஏதோ காஞ்சிக்கிட்டு இருக்கேன் மேடம். இன்னைக்கு என்ன சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? வெயில் ஒரு பக்கம் கொளுத்தி எடுக்குது. என்ன மேடம் பேச்சே காணா? இல்ல சார், நீங்க பேசிட்டே அமைதியாயிட்டேன். அப்படிங்களா? ஆமா. இப்போ இந்த வெயில் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வெயிலுக்கு தகுந்த ஒரு தேங்காய் சொதி தான் நாங்க பண்ண போறோம். வெயில் இல்ல மேடம், நெருப்பு. தேங்காய் சொதி பண்ண போறோம். இப்போ நமக்கு இந்த வெயில்ல பாத்தீங்கன்னா வெயில பார்க்க முடியாது மேடம். இல்ல சார், இப்போ வெயில்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. ரொம்ப என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப உடம்பு சூடு. அதுக்கப்புறம் அதை எப்படி தணிக்கிறதுன்னு தெரியல. எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா மேடம். நிறைய பேருக்கு இந்த வெயில் காரணமா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா மேடம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போற தேங்காய் சொதி. ஆஹா, சூப்பர் மேடம். முதல்ல வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிட்டேன். சரி. பாருங்க. அடுத்து வெந்தயம். கடுகு உளுத்தம்பருப்பு போடக்கூடாது, சோம்பெல்லாம் போடக்கூடாது, வெறும் வெந்தயம். சூப்பர் மேடம். கொஞ்சம் கூடயே போட்டுக்கங்க, ஏன்னா அப்பதான் உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். வெந்தயம் வந்து கூலிங் ஆனது இல்ல. ஆமா, அதனால சரி சரி. பாருங்க சார், முன்னாடியே நான் கொஞ்சம் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். இது முக்கியமான விஷயம். தேங்காய் பால் வந்துட்டு காட்டுங்க, கேமரா முன்னாடி வாங்க, அவன் தெரியும். 4 தேங்காய் காலையிலே வாங்கிட்டோம். வாங்கி நல்லா உடச்சி நல்லா மிக்சியில் போட்டு புழிஞ்சி தேங்காய் பாலை புழிஞ்சி கட்டி வச்சுக்கிட்டேன். சரி. ஏன்னா அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம். இதை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்க, இந்த கொஞ்சோடு இதை நல்லா வெந்தோன்னே. சரி. ஆஹா, சின்ன வெங்காயத்தை முன்னாடியே கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் கூலிங் தான். எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வெயில விரட்டுறதுக்கான வேலையில செய்றீங்க. சூப்பர் சூப்பர். இந்த வெயில்ல பொதுவா வந்து காரம் சம்பந்தப்பட்டது எடுத்துக்காதீங்க சார். அதாவது வந்து வறுவல் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. புளி குழம்பு வைக்கிறது, வறுக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் மேக்ஸிமம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ரொம்ப காரமா சாப்பிட்றது, அசைவமா தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்காது. ஓ அப்படியா? பல பிரச்சனை காரணம் வந்துட்டு இந்த அசைவம் இந்த மாதிரி கார பொருள்கள் தான். சால்ட் போடுற வேற. சரிங்க மேடம். சரிங்களா? இப்போ இந்த காரசாரமா சாப்பிட்டா காரசாரமா கோவம் வருமா மேடம்? நமக்கு தெரியாது சார். நீங்க ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சமையல வந்து கரெக்டா செய்யணுமே அப்படிங்கிற ஒரே கவனத்திலே தான் இருக்கிறேன். சூப்பர் மேடம். பாத்தீங்கன்னா அந்த வெந்தயம் போட்டுட்டேனா, அடுத்தது வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டேன். சரி. சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதுல வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடணுமா? பாருங்க, வதக்கணும். இப்ப சார் இந்த வெயில்ல நீங்க இப்ப கோவம் சொன்னீங்கல்ல. ஆமா மேடம். இப்ப யாரு எது பேசினாலும் கோவம் வருது சார். வெயில் தான் அப்படி வேறயா? ஐயோ, ரொம்ப டென்ஷன் ஆகுது சார். அதுக்காகவே நம்ம யார்கிட்ட எதுவும் பேசாம அப்படியே கடக்க வேண்டியது. பேசாமே போயிருது அமைதியா இல்ல. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி கோவம் பயங்கரமா வருது. காரணம்லாம் கோவம் வருதா மேடம்? இல்ல சார், ஏதாவது சாதாரணமா சொன்னா கூட நமக்கு பயங்கரமா கோவம் வருது. காரணம் வந்து அந்த வெயில் தான் நினைக்கிறேன். ஆஹா, வதங்கிடுச்சே மேடம். சூப்பர் சூப்பர். ஆஹா, சூப்பர் 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 ஊத்துறேன். சூப்பர். இந்த வெயில் காலத்துக்கு ஒரு அருமையான ஒரு அதாவது ஒரு விஷயத்தை வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக வந்து பண்ணி காமிக்கிறீங்க. சிறப்பு. ஒரு நிமிஷம் லேசாக அதில் மஞ்சள் தூள் போடணும். ஆஹா, இதுவும் குளிர்ச்சி தான். ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுறீங்க பாருங்க. இதுல முக்கியமான விஷயம், ஏன் நான் உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்காம இருக்கிறேன்னா, முக்கியமான விஷயம் இது வந்து பொங்கி வரதுக்கு முன்னாடி எடுத்துடணும் சார். அப்படிங்களா மேடம்? அது வேற இருக்கா? லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரிலே கவனிங்க. பொங்கி வர்றதுக்கு முன்னாடி எடுத்துடணுமா? இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். பால் திரிஞ்சு போயிருமாங்க. எதுக்காக இதை கூட சொல்றோம்னா, ரசம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வைப்பாங்க. ரசம் வீட்டுல வைக்கிறவங்களுக்கு தெரியும். ரசம் பொங்கத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவாங்க, ஏன்னா திரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த தேங்காய் பாலும். தேங்காய் பால் வந்து தேங்காய் பால் சொதி இது பேரு. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல சூடே இருக்காது சார். சூப்பர் மேடம். சூட்டால வர பிரச்சனை, கண்ணு எரிச்சல், தலைவலி, இப்ப எல்லாருக்கும் அதான் சொல்றாங்க, தலைவலிக்குதுங்கிறாங்க, கண்ணு எரியுதுங்கிறாங்க. ஆமா மேடம். ஸ்டமக் பெயின் இருக்குன்றாங்க. அப்புறம் எல்லாமே சொல்றாங்க, படாத பாடு படுறாங்க. ஆமா, கிளைமேட் வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் ஹெவியா தான் இருக்கு. அது யார் மேல கோவமா இருக்குன்னு தெரியல. இயற்கை ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஆமா மேடம். ஆமா மேடம். இப்போ நீங்க கரெக்டா எல்லாத்தையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த எல் நினோன்னு சொல்லிட்டு ஒரு அலை ஒன்று வீசிட்டு இருக்கு. சரிங்க மேடம். அது என்ன பண்ணுதுன்னா, இப்ப வந்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வெயில்னா அதிக வெயில், மழைனா அதிக மழை, அதிகமாக்கி கொடுக்கும். எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல் நினோ தாக்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிக வெயில். சரிங்க மேடம். என்னென்னமோ பேரு ஒன்றும் வாய்க்குள்ள வர மாட்டேங்குது மேடம். தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. இயற்கை என்ன நினைக்கிறது தெரியல, அப்புறம் கிடையாது. இப்போ எனக்கு சிந்தனை ஃபுல்லாவே இந்த சொதி மேல போயிடுச்சு மேடம். எதில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி யோசிக்கிறேன். அந்த எல் நினோலாம் எனக்கு கணக்குல வரல, மைண்ட்ல வரல மேடம். சாரி மேடம். இப்ப பாருங்க,
பண்ணுங்க இந்த தேங்காய் பால் சொதிய பண்றோமா இப்போ இது பொங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சரிங்க மேடம். அப்படியே குடிச்சீங்கன்னா கோல்ட் ஆகும். ஓகே 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 ஓகே. பொங்கிடுச்சுன்னா பால் திரிஞ்சிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா அந்த அடுப்பே பார்த்துட்டு இருக்கணும். இதை பத்தி நினைக்க கூடாது சார். மேடம் அடுப்பை பார்க்கல மேடம், அந்த இதை மட்டும் சொதியை தான் பார்த்துட்டு இருக்கேன். போட்டு சாப்பிடலாம். அதே ஆமா ருசியா இருக்கும் போல மேடம். சார் சாதத்துல போட்டு சாப்பிட்டுட்டு தொட்டுக்கே இதுக்கு தேவைப்படாது. அப்படியா? சூப்பர் சூப்பர் மேடம். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் மேடம் உங்கள்கிட்ட. இருங்க சார், இதுக்கு தொட்டுக்க தேவைப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி தரேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேமங்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கங்க. பட் மேடம் இது நம்ம குடிக்கலாமா மேடம்? சாரி மேடம், நீங்க இடையில உங்களுக்கு கிராஸ் பண்ணி நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம். அந்த சேமங்கிழங்கு உருளைக்கிழங்கு சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ணாம இதை சாப்பிடுங்க அப்படியே. ஓ சூப்பர் மேடம். இந்த நேரத்துல வெயில் இல்ல இப்ப சாதத்துல போட்டு தான் சாப்பிடுமா, இல்ல நம்ம ஏதாவது சும்மா ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிக்கலாமா மேடம்? அந்த மாதிரி பண்ணலாமா? அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். சூப்பர் மேடம். சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சூப்பர் சூப்பர் அப்பதான் நம்ம சூப்பர். ஸ்டமக்ல போய் கொஞ்சம் இறங்கும். ஆமா மேடம். ஆமா சரிங்களா? குளிராகும் உடம்பு வந்து கொஞ்சம் குளிர வைக்கும். குளிர்விக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம். மேக்ஸிமம் தொட்டுக்க பண்ணிக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். கிரியேட் அது இந்த வெயில் காலத்துக்கு ஒரு அருமையான தேங்காய் சுதி. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். ஒரு குளுமையான விஷயத்த வந்து நீங்க வந்து செய்முறை பயிற்சியில பண்ணி காமிச்சிருக்கீங்க. இப்போ சார் சொல்லுங்க மேடம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சா கூட நீங்க சோர்வாவே இல்லையா சார்? அப்படியே உற்சாகமாவே இருக்கீங்களா? என்ன காரணம்? அது தெரியல மேடம். அது இறை அருளால தான் நினைக்கிறேன். நாங்க பாத்தீங்கன்னா இந்த வெயில் ஒரு பக்கம், வேலைக்கு போயிட்டு வரது, டிராபிக், அது இது ரொம்ப சோர்ந்துறோம். நீங்க அப்படியே உற்சாகமாவே இருக்கீங்க சார். அது என்ன ரகசியம் சார்? அது ரகசியம் ஒன்றும் இல்லை மேடம். அப்படியே இறை அருளால் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ வந்து இந்த தேங்காய் பால் சொதி ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் நேர்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கீங்க. அது என்ன மேடம் ஏதோ அந்த பக்கம் மூடி வச்சிருக்கீங்க? சார் இது வந்து காலிஃப்ளவர். ஆத்தாடி பயங்கரமாக இருக்குமே மேடம் காம்பினேஷனு. காலிஃப்ளவர் ஃப்ரை